காய்ஸ், நான் உங்கள் டிபி ஸ்னேகா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஈஸியாக கோடிங்ஸ் நம்ம வந்து உட்காந்து எழுதி அதுக்கப்புறம் அதை நோட்ஸ் எடுத்து சிஸ்டத்தில் போட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லிக்கலாம், HTML எடுத்துக்கலாம். HTML என்ன போடுவோம், ஹெட்டு போடுவோம், பாடி போடுவோம். அந்த மாதிரி நம்ம வரிசையாக ஒன்று ஞாபகம் வச்சு போகிறது பதிலாக இது நம்ம டக்குன்னு போட்டோன்னா டிக்குன்னு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டு உடனே அதாவே நமக்கு கேம் கொடுக்கும். ஸோ அதை பார்த்தா நீங்கள் நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோவில் உங்களுக்கு வந்து சரினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நமக்கு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஓகே, ஈஸியான ஒரு கோடிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படின்னா, நான் சும்மா க்ரோமில் வந்து இது நியூ ஆப் எதாவது இருக்கான்னு பார்த்து சாஃப்ட்வேர்ஸில் வந்து தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து இது கிடச்சிச்சு. இது பேர் என்ன, DBRX. ஆமாம், DBRX. ஸோ இதை பார்த்தா எனக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் சொன்ன கோடிங்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட்டு அதில் என்ன மாதிரி இப்போ எனக்கு வேணும்னா, இப்போ நான் உங்களுக்கு வாயில் சொல்கிறத உங்களுக்கு நான் சொல்லி காட்டினா ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்லி காட்டுறேன். இது எப்படின்னா, ஃபஸ்ட் நான் க்ரோம் போனேன். க்ரோமில் வந்து ஒவ்வொன்றா ஏதாவது வீடியோ நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் நான் க்ரோமில் போய் மேலே என்ன பண்ணேன், DBRXன்னு மேலே சும்மா ஜஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்துச்சு. DBRX நியூ ஸ்டார்டட் ஃபார் எஃபெக்டிவ் ஓப்பன் சோர்ஸ் LLMS. ஸோ அதுக்கப்புறம் நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணி ஒரு டீட்டெயில்ஸாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சைடில் போய் DBRX சேட் வந்து போட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் தானே நம்ம கோடிங்ஸ் போட முடியும். அதுக்கப்புறம் நான் சேட்டுன்னு போய் கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து சைடில் அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ்லாம் காட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணி போனப்போ எனக்கு DBRX இன்ஸ்டாக்ட்னு காட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்தோன்னே மேலே அதுக்கப்புறம் எனக்கு கீழே வந்து பாருங்கள் ChatGPT வரும்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு சேட் பாக்ஸ் மாதிரி வந்துச்சு. அந்த சேட் பாக்ஸில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து மற்றவங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அது கீழே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது பண்ணுறதுக்காக டைப் டெஸ்க்குன்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணக்கூடும். இப்போ பாருங்கள், நான் டைப் டெஸ்க்குன்னு போட்டு ஃபஸ்ட் நான் அடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து சென்ட் கொடுத்துட்டேன், அது மேலே போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ எனக்கு ஒரு கேம் வேணும். இப்போ என்ன கேம் போடலாம், ஸ்னேக் கேம் போடலாம். ஓகேவா, இப்போ அந்த ஸ்னேக் கேம் வந்து நான் இப்போ போட போகிறேன். போட்டு இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ என்ன ரைட் ஏ பைத்தான் ஸ்னேக் கேம், அது மட்டும்தான் நான் போடுறேன். கோடிங்ஸ் எதுவுமே நான் போடல. ரைட் ஏ பைத்தான் ஸ்னேக் கேம் அது மட்டும் போடுறேன். சென்ட் கொடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ நான் எதுவுமே பண்ணலை. கோடிங்ஸ் பாருங்கள் எவ்வளோ வந்துச்சுன்னு. ஓகேவா, சூப்பரில் சூப்பரிங்க. பாருங்கள் இவ்வளோ கோடிங்ஸ் அப்பா பாருங்கள், எனக்கு கோடிங்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் அதிலே போட்டு நம்ம பேஸ்ட் கொடுத்தோன்னே நமக்கு கீழே வந்து அதாவே கேம் அதாவே உருவாகி வந்துடும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. போட்டுட்டு நம்ம டன்னு சென்டர்ஸ் என்டர் எது வேணால் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னே நமக்கு என்ன பண்ணும், கீழே அது அப்படியே டாட் வச்சு அப்படியே சுற்றி ஸ்னேக்காக வரும். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்தோன்னே எனக்கு பாருங்கள் சுற்றி இப்போ ஸ்னேக்காக வரும். எப்படி வந்துச்சுல, சூப்பராக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஸ்னேக்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக டக்குன்னு வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பாருங்கள். ஓகே, பாய்.